ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே க்யூட்டான ரெசிபி எறா பிரியாணி சீரக சம்பா அரிசி வச்சு செய்ய போகிறோம் சண்டே ஸ்பெஷலாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருளை வச்சு எப்படி செய்யுதுன்னு தான் பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். நான் வந்து டபரா செட் வைக்கிறேன். பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறமா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதை சேர்த்து நல்லா புரிய விட்டுடலாம். இந்த மசாலா பொருள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துப்போம். அந்த சோம்பு நிறம் மாறுற அளவுக்கு நல்லா பொரிய விடுங்க. இது கூட பெரிய சைஸில் ஒரு 4 மீடியம் பெரிய 4 வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனையும் போய் வெங்காயமும் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 4 பச்சை மிளகா, 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு தொக்கு பதம் அளவுக்கு வதங்க விடுங்க. இது கூட அப்புறமா இது நல்லா வெங்காய தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 200 கிராம் எறா சேர்த்துக்கிறேன். எறாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு 1.5 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. அந்த எறா வந்து ஒரு 1/4 பங்கு வெந்திருக்கணும். இப்போ எறா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை சேர்த்து 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு சேர்த்துக்கிற டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டு சேர்க்கும் போது சேர்த்துக்குங்க. இப்போது இந்த சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச பட்டை லவங்க மசாலா சேர்த்துக்கிறேன். வேறு எந்த கடையில் வாங்கின மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா அந்த மாதிரி எந்த மசாலாவுமே சேர்க்காம வெறும் இந்த பட்டை லவங்க மசாலா வந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் என்னென்ன போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதி பத்திரி, மாசிக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பவுட்ரு தான் அது. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இது கூடவே தயிர் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெறும் தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம், லெமன் சேர்த்துக்க வேணாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிவப்பு மிளகாவை ஊற வச்சு அம்மியில் அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அப்படி அரைக்க டைம் இல்லைன்னா சிவப்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு நல்லா காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் சாப்பாட்டுக்கு. பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூட கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த நல்லா ஒரு தொக்கு பதம் வந்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கப்பு அரிசி எடுத்ததுனால 6 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக ஆகிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும் கொதி வரத்துக்கு. நல்லா சலசலன்னு கொதித்து வரணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம தட்டை மேலோக்கா தூக்கணுன்னா இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிச்சிருக்க டைமில் நம்ம சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி தாளிக்கும் போது ஊற வச்ச அரிசி. அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப கிளறினா உடஞ்சிடும். சீரக சம்பா அரிசி சீக்கிரம் உடையாது. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் விடுங்க. தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ 20 நிமிஷம் டைம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா 3/4 பங்கு ரைஸ் வெந்திருக்கும். இப்போ கீழே மிக ஒரு பாதி வாக்கில் தண்ணி இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம டம் போட்டுடலாம். ரைஸ் கையில் எடுத்து பார்த்தா 3/4 பங்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம டம் போட்டதுக்கப்புறமா கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். வற்றி நல்லா சாதமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ டம் போடுறதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல. நெய் சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். ஃபுட் கலரும் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்கும் போது சாதம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவி ஒரு 10 நிமிஷம் போல் டம் போட்டுக்கலாம். மேலே வெயிட் வச்சு டம் போட்டுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு மேலே சுடு தண்ணி வச்சு டம் போடலாம். நான் குக்கர் சூடாக இருந்ததுனால குக்கரை தூக்கி வச்சுருக்கேன் மேலே. சரியா 10 நிமிஷம் போல் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா 10 நிமிஷமே போதுமான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா தட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சாதம் எந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு வெந்திருக்கு பாருங்கள். கீழே இருக்கிற தண்ணியும் நல்லா சுண்டிடும். நம்மளுடைய பிரியாணி சூப்பராக வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருளை வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.